இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ராவும் கௌதமும் என்னதான் நாங்கள் தான் வில்லனும் வில்லியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் மேலே மாஸ்டர் பிளான் போட்டாலும் அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் மக்கு தான். அவங்க ரெண்டு பேர் போடுற பிளானெல்லாம் முக்கால்வாசி நேரம் ஈஸியாக எல்லாருமே உடச்சி போட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. இவங்க தான் ஆனால் பெரிய வில்லனும் வில்லியும் மாதிரி பிளான்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யா யாருமே கூட துணைக்கு இல்லாமலே எந்த பவரும் இல்லாமல் ஈஸியாக அவங்க ரெண்டு பேரையும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டி தான் ப்ரெக்னென்ட்னு சொல்லி இப்போ பார்த்திங்க அப்படின்னா திருப்பி அதை வச்சும் ஒரு கதை ட்ராமாவெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உண்மையாக அந்த கதையில் பாதிக்கப்படுற எல்லா விஷயங்களுக்கும் சூர்யாவும் இப்போ மகாவும் வருத்தமாக இருக்கிறதுக்கான மேஜர் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க யாருமே கிடையாது, ராஜலக்ஷ்மி தான். ராஜலட்சுமி தன்னுடைய மகன் இந்த பொண்ணோட நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து, ஆனால் அதே சமயத்தில் அவங்கள வெளில அனுப்பிடவும் திட்டம் போடல. அதாவது இனிமேல் எனக்கு வேணாம், இப்படி ஒரு பொண்ணே வேணாம், டிவோர்ஸ் பண்ணிடு அப்படிங்கிறதையும் சொல்லலை. சும்மா கூட வச்சிரு, ஆனால் அதே சமயத்தில் நீ கூட சேர்ந்து வாழ்ந்துடாத, அவள் பர்சனலாக கூட எதுவும் பழகிடாத அப்படின்னு சொல்லி பிரித்து வைக்கிறது தான் பண்ணிருந்தாங்க. இதில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை கூட்டு போய் இந்த சாணியெல்லாம் மிதிக்க வச்சு ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆட விட்டதுக்கு பிறகு, சாணி இல்லாது களிமண், மண்ணை மிதிக்க வச்சு டான்ஸ்லாம் ஆட வச்சதுக்கு பிறகு பார்த்தா அதையும் வீடியோ எடுத்து வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வந்துட்டு அதே ஹாலில் திருப்பி தூக்கிட்டு காமிச்சு, ஏன் பையனை இப்படி போட்டு பாடாப்படுத்துற அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு நீங்கள் தான் அம்மாவாக நடந்துக்க மாட்டீங்க, கொஞ்சம் கூட ஒரு நல்ல அம்மாவாக இல்லை. ஒரு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பிள்ளை பேரம்பிள்ளையை பெற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, பேரம்பேத்தியெல்லாம் பெற்றுக் கொடுக்கணுன்ட்டு. நீங்கள் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் எங்களை பிரிக்கிறதுலையும் ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கறதுலையும் சின்ன சின்ன விஷயங்களில் குறை கண்டுபிடிக்கிறது தான் குறியாக இருக்கீங்க. நீங்கள் நிஜமாவே ஒரு 10 மாதம் சுமந்து பார்த்தீங்களா, இல்லை என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டவுடனே சூர்யா அதை கேட்டு எங்கள் அம்மாவை என்னடி சொன்ன அப்படின்னு பலாரும் அறையிறாரு. ஐயோ நீங்கள் பண்ண தப்பு எண்ணெயே ஊற்றி விட்றீங்க, எவ்வளவோ மோசமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. இதில் அந்த பொண்ணு பேசுறதுல இருக்க நியாயத்தை கூட கேட்காம எங்கள் அம்மாவை எப்படி பேசலாம் அப்படின்னு அடித்ததுனால இப்போ இதில் என்ன எல்லாரும் ஷாக்காக அடுத்த அதில் புது பிரச்சனைகள் வர, அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் அவர் சொல்கிறது கரெக்டு தானு ராஜலட்சுமி ஃபீல் ஆகி ராஜலட்சுமி மனம் மாறுவாங்களாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சித்ராவும்